எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமோட லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், தேர்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது 1 அக்டோபர் 2025 டு 31 டிசம்பர் 2025 இது வரையிலான போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்கோட லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து ரெப்போ ரேட்டை கட் பண்ணதுனால எல்லா வங்கிகளும் தன்னோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிராஸ்டிக்காக குறைச்சிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமோட தேர்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பான்றது ஒரு ஸ்ட்ராங் ரூம் இருந்தது, நிறைய ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே தேர்ட் குவார்ட்டருக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைக்கல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏற்றலை. ஒரு வகையில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமல் இருக்காங்க. அதே பெரிய விஷயம். ஏற்கனவே உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்கோடைய செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியும் தருவாயில் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேர்ட் குவார்ட்டரில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியலன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் முதலாவது பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட். இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்களா பார்க்கும்போது செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. தேர்ட் குவார்ட்டர்ன்றது 1 அக்டோபர் 2025 டு 31 டிசம்பர் 2025. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது தேர்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் 4% இருக்குது. வட்டி விகிதம் 4% இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%, வட்டி விகிதம் 4% தொடர்ச்சியாக 1 டிசம்பர் 2011 அறிவிச்சிட்டு வராங்க. எந்தவித மாற்றம் இல்லாமல் மத்திய அரசாங்கம் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அறிவிச்சிட்டு வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், ஆர்டி. டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். இதிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தேர்ட் குவார்ட்டருக்கும் அறிவிச்சிருக்காங்க. வட்டி விகிதம் 6.70%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.70% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் மாதம் 5000 ஒரு நபர் 60 மாதங்களுக்கு டெபாசிட் பண்ணார்னா டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அவருக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 3,56,829 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 56,829 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 3,56,829 ரூபா கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், டிடி. டெனூர் பார்க்கும்போது 4 டெனூரில் இருக்குது. இதில் 1 வருடம், 2 வருடங்கள், 3 வருடங்கள் மற்றும் 5 வருடங்கள். இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்கலாம் பார்க்கும்போது இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. தேர்ட் குவார்ட்டர்ன்றது 1 அக்டோபர் 2025 டு 31 டிசம்பர் 2025. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் டீட்டில் 1 வருடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.90%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.90% இருக்குது. இதுவே 2 வருடங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் டிடியில் 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்படும் வட்டி விகிதம் 7.10%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.10% இருக்குது. இதுவே 5 வருடங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் டிடியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.50% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், எம்ஐஎஸ். டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். தமிழ்நாடு மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்ற திட்டமாக இது கருதப்படுகிறது. இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்களாம் பார்க்கும்போது எதுவும் மாற்றம் இல்லாமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. 7.40% வட்டி வீதம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.40% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், எம்ஐஎஸில் சிங்கிள் மேக்ஸிமமாக 9 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் மேக்ஸிமமாக 15 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், என்எஸ்சி. டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்களாம் பார்க்கும்போது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.70%, வட்டி விகிதம் 7.70%. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்தது கிசான் விகாஸ் பத்திரம், கேவிபி. டெனூர் பார்க்கும்போது இது 115 மாதங்கள். இதில் ஏதாவது மாற்றி அமைச்சிருக்காங்கலாம் பார்க்கும்போது செகண்ட் குவார்ட்டருக்கான மந்த்ஸும் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.50% இருக்குது. வட்டி விகிதம் 7.50% இருக்குது. பீரியடு பார்க்கும்போது அதே 115 மாதங்கள் தான் தேர்ட் குவார்ட்டர்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிசான் விகாஸ் பத்திரத்தில் 1 லட்சம் தொகை 115 மாதங்கள் நம்ம டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த தொகை இரட்டிப்பாகும், டபுள் ஆகும். 1 லட்சம் தொகை 115 மாதங்கள் கழித்து 2 லட்ச ரூபா நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும்.
போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிஎஃப் டெனூர் பார்க்கும்போது இது 15 வருடங்கள். இதுவும் பிரசித்தி பெற்ற திட்டமாக கருதப்படுகிறது தமிழ்நாடு மக்களிடையே. இதிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வந்து தேர்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய 1 அக்டோபர் 2025 to 31 டிசம்பர் 2024 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.10%, வட்டி வீதம் 7.10%. மத்திய அரசாங்கம் இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1 ஏப்ரல் 2020 யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அவங்க அறிவிச்சிட்டு வராங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.10%, வட்டி வீதம் 7.10%. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCSS டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தேர்ட் குவார்ட்டருக்கும் அறிவிச்சிருக்காங்க. 8.20% வட்டி வீதம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.20% இருக்குது. ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த ஸ்கீமில் வந்து 5 லட்ச ரூபா தேர்ட் குவார்ட்டரில் இன்வெஸ்ட் பண்ணார்னா அவருக்கு கொடுக்கப்படும் வட்டி வீதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. அவர் குவார்ட்டர்லி பேஸில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்க்கும்போது 10,250 ரூபா கிடைக்கும். இன்னொரு சீனியர் சிட்டிசன் 15 லட்ச ரூபா இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தேர்ட் குவார்ட்டரில் அவர் கொடுக்கப்படும் வட்டி வீதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்கும். அப்படி 5 வருடங்களுக்கு இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக அவருக்கு 30,750 ரூபா கிடைக்கும். இந்த ஸ்கீமோட மேக்ஸிமம் அமௌண்ட்டான 30 லட்ச ரூபா ஒரு சீனியர் சிட்டிசன் தேர்ட் குவார்ட்டரில் இன்வெஸ்ட் பண்ணார்னா அவர் கொடுப்பட வட்டி வீதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. அப்படி 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 61,500 ரூபா கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் கடைசியாக பார்க்க போகிறது சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் டெனூர் பார்க்கும்போது இது 21 வருடங்கள். இதிலும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் தேர்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய 1 அக்டோபர் 2025 to 31 டிசம்பர் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வட்டி விகிதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.20% இருக்குது. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் டெனூர் பார்க்கும்போது 21 வருடங்கள். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்க்கும்போது இது 15 வருடங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணவங்களுக்கு எந்தெந்த ஸ்கீம் மூலிமா செக்ஷன் 80C யூஸ் பண்ணி அப் டு 1.5 லேக் வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் வருமான வரி விலக்கு பெற முடியும், இன்கம் டேக்ஸ் எக்ஸெப்ஷன் பெற முடியுன்றது இப்போ பார்த்தலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் TD டெனூர் 5 வருடங்கள். நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் NSC, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் PPF, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCSS, சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் SSA. இந்த 5 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா மேக்ஸிமம் அமௌண்ட்டான 1,50,000 வரைக்கும் செக்ஷன் 80C யூஸ் பண்ணி ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆட் பண்ணலுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் வருமான வரி விலக்கு கிடைக்கும், இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.